முதலில் ஆளும் கட்சி உள்ளிட்ட மற்ற கட்சிகள் மீது அவதூறுகளை அள்ளி வீசி கட்சியை வளர்க்க நினைத்தார். தற்போது அது பலிக்காததால் அனுதாப அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றன. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டும் திமுக அரசுக்கு எதிராகவும் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக்கொண்டு அண்ணாமலை நடத்திய போராட்டத்திற்கு எதிர்வினையாக இந்த கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றன. உண்மையிலேயே பிரச்சனையின் வீரியத்தை குறைத்து விட்டதா அண்ணாமலையின் போராட்டம்? விரிவாக பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் திமுக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் நேற்றைய போராட்டத்திலும் இறங்கின. டிசம்பர் 30ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தவும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக முடிவு செய்திருக்கிறது. இந்த நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் அண்ணாமலை, நாளை காலை 10 மணிக்கு எனக்கு நானே சாட்டையால் 6 முறை அடித்துக் கொள்ளப் போகிறேன். திமுக எனும் கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போடப் போவதில்லை. நாளையிலிருந்து 48 நாட்கள் விரதம் இருக்க போகிறேன் என தெரிவித்திருந்தார். அறிவித்தபடியே இன்று காலை தொண்டர்கள் புடைசூழ தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக்கொண்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி முடித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, உடலை வருத்தி முருகப்பெருமானிடம் வேண்டுதல் வைத்தால் அது நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்தார். அண்ணாமலையின் இந்த செயல்பாடுகள் கடுமையான எதிர்வினைகளை உண்டாக்கி இருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாது அரசியல் விமர்சகர்களும் அண்ணாமலையின் செயல்பாடுகளை கடுமையாக கண்டித்துள்ளனர். மீடியா ஸ்டண்டை தான் அண்ணாமலை செய்திருக்கிறார். இது சரியான அரசியல் அணுகுமுறை இல்லை. IPS படித்தவர், இளைஞர், நவீன உலகத்தின் எல்லா வசதிகளையும் அனுபவிக்கும் ஒருவர் தவறான வழிகாட்டுதலை செய்திருக்கிறார். மக்கள் மன்றத்தில் ஒரு பிரச்சனையை பற்றி பேசுவதை தான் ஜனநாயக பூர்வமாக பார்க்க முடியும். நான் கோவிலுக்கு போகிறேன், 48 நாள் செருப்பு அணிய மாட்டேன், விரதம் இருக்கிறேன், சாட்டையால் அடித்துக் கொள்கிறேன் என்பதெல்லாம் பிற்போக்கு சிந்தனை மட்டுமல்ல, அதற்குள் வழிபாட்டையும் கொண்டு வருகிறார். தமிழ்நாட்டு சூழலில் மதவாத அரசியல் ஈடுபடவில்லை என்ற தோல்வியின் வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்க முடியும் என கருத்து தெரிவித்திருக்கிறார் அரசியல் விமர்சகரான ராஜகம்பீரன் அப்பாஸ். இன்னும் சில விமர்சகர்கள், நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் ஆரம்பத்தில் அண்ணாமலை கேட்ட கேள்விகள் அவரின் கோபம் அனைத்தும் நியாயமானவை என சொல்லியது. இன்னும் சொல்ல போனால், பாதிக்கப்பட்ட பெண்ணை குற்றவாளியாக சித்தரிப்பதை எதிர்த்து அவர் பேசிய கருத்துகள் நியாயமானவையும் கூட. ஆனால் சவுக்கடி, செருப்பு போட மாட்டேன், முருகனிடம் முறையிடுவேன், விரதம் இருப்பேன் போன்ற விஷயங்கள் தான் அனைத்தையும் திசை திருப்பிவிட்டன. படித்த காவல்துறையில் உயர் பொறுப்பிலிருந்த ஒருவருடைய இந்த நடவடிக்கையை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிறார்கள். விசிக மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன் அவதூறுகள் பரப்பி கட்சி வளர்க்க நினைத்தார். ஆட்டம் பலிக்கவில்லை. இப்போது அனுதாபத்தை பரப்பி கட்சி வளர்க்க நினைக்கிறார். இந்த கூத்தும் கொடுமைகளுக்கெல்லாம் தமிழ்நாடு செவிமடுக்காது. இவர் கட்சி தலைவரா இல்லை தெருக்கூத்து கலைஞரா என கடுமையான விமர்சனங்களை அண்ணாமலையின் மீது வைத்துள்ளார். அண்ணாமலையின் மீதான இந்த விமர்சனங்கள் குறித்து பாஜக நிர்வாகிகளிடம் பேசினோம். எங்கள் தலைவர் மக்களுடைய உணர்வுகளை சென்று அடைவதற்கு நான் துயரப்படுகிறேன், நான் வேதனைப்படுகிறேன், நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். நீங்கள் மனதாலாவது நினைத்த அந்த பொண்ணுக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு நீதி கிடைக்க நீங்க எல்லாம் சிந்தனை செய்ய வேண்டும், அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தலைவர் செய்வதை எப்படி நீங்கள் தவறு என்று சொல்ல முடியும்? இதில் எப்படி மதசார்பு முடிச்சு போடுறீங்க? ரொம்ப அநியாயம், அராஜகம்.